ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் பைத்தன் லைப்ரரினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைத்தன் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணி வச்சிருக்க கோடை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பைத்தன் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பைத்தன் லைப்ரரி அப்படின்னா பைத்தன் ஃபைலை தான் நம்ம பைத்தன் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே கோடை வந்து நமக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதே கோடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைத்தன் லைப்ரரி மூலமாக நம்ம இம்போர்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த பைத்தன் லைப்ரரி நேம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பைத்தன் லைப்ரரியில் நிறைய ஃபங்க்ஷன் வந்து அந்த டெவலப்பர் டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எது நமக்கு தேவையாக இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து, அதாவது லைப்ரரியுடைய ஃபைல் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வழியாக அது எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பைத்தன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போதே லேக்ஸ் கணக்கான லைப்ரரிஸ் வந்து நம்முடைய பைத்தன் பேக்கேஜில் வந்து லோட் ஆகிருக்கும், நம்முடைய லோக்கல் சர்வரில் லோட் ஆகிருக்கும். நம்ம வந்து இப்போது அதில் இருந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக இம்போர்ட் ஒன்று கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த லைப்ரரியோட நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேண்டி மேத்னு சொல்கிற ஒரு லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மேத்னு சொல்கிற லைப்ரரினா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஒரு ஃபைல். அந்த ஃபைலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத்னு சொல்கிற ஃபைலில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 4 வந்திருக்கு பாருங்கள். இப்போ மேத்னு சொல்கிற லைப்ரரியில் வந்து எவ்வளோ கோட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தான் வந்து ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எவ்வளோ கோட் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த மேத் லைப்ரரி. ஸோ இந்த மேத் லைப்ரரி அந்த டெவலப் பண்ணும்போது இத்தனை லைன்ஸ் டெவலப் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மேத்னு சொல்கிற ஃபங்க்ஷன் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த லைப்ரரியோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எந்த ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆல்ரெடி டெவலப்பர் யூஸ் பண்ண கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் லைப்ரரி மூலமாக. அதை இம்போர்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ண லைப்ரரியோட நேமை கால் பண்ணி நம்ம வந்து அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஃபைல் வேணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைத்தன் ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலை வந்து நம்ம லைப்ரரி வச்சுருக்க போகிறோமோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபைல் வேணும். ஸோ இப்போ வந்து நான் 2 ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் லைப்ரரி டாட் பிஒய், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வின் லைப்ரரி டாட் பிஒய். இப்போ ஆல்வின் லைப்ரரி டாட் பிஒயில் போயிட்டு இதுதான் வந்து என்னுடைய லைப்ரரி ஃபைல்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே போயிட்டு x என்ன தேவையோ அதை நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் x 5 சொல்லிட்டு ஒரு 15 சொல்கிற வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கேன். ஆல்வின் ஃபங்க்ஷன் அதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு x 15 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா பைத்தன் ஃபைல், அந்த ஃபைலில் போகிறேன். ஃபைலில் போயிட்டு இப்போ வந்து ஆல்வின் லைப்ரரியில் இருக்கிற வேரியபிள் அண்டு ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய லைப்ரரி ஃபைலோடைய நேம் கொடுக்க போகிறேன். ஸோ லைப்ரரி ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வின் லிப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து அந்த வேரியபிளை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாடல் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்வின் லிப்னு சொல்லிட்டு அந்த மாடல் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து
அதில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ். அந்த வேல்யூ வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி .x கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, ஆல்வின் லிப் டாட் ஆல்வின் ஃபங்க்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். அதாவது ரீயூஸ் பண்ண முடியும். ஆல்வின் ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஹலோ வேர்ல்ட் அது வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னோட வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.